அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு 1 வீக்காகவே நம்ம ஊரில் நல்ல மழை தான். இங்கிட்ட என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு அடுப்பில் டீ போட்டுட்டு ஒரு அடுப்பில் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு காஃபி அம்மாவுக்கு மட்டும் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணுமா, அதனால் சரி முட்டை சோறு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தான் மத்தியானம் தொழுதுட்டு வந்துட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கிட்ட வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு கிளைமேட்டு பார்த்திங்கன்னா தாறு மாறாக இருந்துச்சு. எனக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி குளு குளுன்னு நல்லாயிருக்கும். பட் வெளியில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, அனுபவிச்சுக்கிறணும். அந்த மாதிரி தான். அப்புறம் என்ன, எப்பயும் போல் தண்ணி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு டீயை குடிச்சு முடிச்சுட்டு முட்டை சோறு தானே, அதனால் கடகடன்னு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு காலையிலேயே. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மைசூர் பாக்கு செஞ்சேன்னா அதான் கொடுத்து விட்டுருந்தேன். அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லையா, அதனால் எடிட் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ளே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முட்டை சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வீடியோலாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு அவள் லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னும் ஒரு 3 days 4 daysக்கு டம்மு டும்மு டமால் டும்மிலாம் இருக்கும். ஏன்னா தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அங்கிட்டு இங்கிட்டு ஒரே சத்தமாக இருக்கும். அப்படின்னு தான் வந்துட்டு வந்தாங்க, அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்காக. நல்லா நனைஞ்சிட்டு வந்தாங்களாம். நான் சொல்லவே இல்லைங்க, அவளாக எடுத்துகிட்டு போய் இந்த துண்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அத்தா தொடச்சிக்கோத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. அந்த சின்ன பிள்ளைங்க ஒவ்வொன்று பண்ணுறது நல்லா க்யூட்டாக இருக்கும்ல. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு, இன்னமும் போகலை. நானும் அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மழை விட்டுருச்சு. நான் ஒரு 9 o'clock தான் போவேன்னா, அந்த டைமில் மழை கொஞ்சம் விட்டுருச்சு. அப்புறம் குட்டி வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியது தான். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது அஃபீனத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா போயஸ் கார்டன் இருக்கும்ல, அந்த வழியாக தான் வந்தோம். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களே ஜெயலலிதா அம்மா, அவங்க வீடுன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அந்த சைடு நான் போயிருக்கேன், பட்டு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதை அப்படியே காமிச்சிட்டு இங்கிட்ட நிறைய பேரோட செலிப்ரிட்டி வீடெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்க நமக்கு டைம் இல்லை. செம்ம டிராஃபிக்கு. எல்லோரும் ஊருக்கு போவாங்கள்ல தீபாவளின்றனால, அதனால் நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. எந்த சைடு ரோட்டில் போனாலுமே ஒரே வண்டியாக நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே குழு குழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எம்புட்டு வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. போயிட்டு அங்கே போயிட்டு எப்போ கிளம்புவேன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு லீவ் இல்லை. போன உடனே நல்லா சுட சுட ஆவி பறக்க போகும்போதே பஜ்ஜி வாங்கிட்டு போயிட்டு டீயும் குடிச்சு முடிச்சுட்டு நம்மலாம் எப்போயாவது தானே சாரி கட்டுறோம், அதனால் அப்படின்னத்த கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்.